ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோல என்ன பார்க்க போனா 9ஆம் வகுப்பு இயல் 3, 4, 5க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தாங்க. வாங்க பார்க்கலாம். இது தமிழ் டெஸ்ட் 15, மொத்தம் 15 வீடியோ கிட்ட தமிழுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம போட்டோங்க. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்க பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்போம், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல முதல் கேள்வி வந்து பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏறுதழுவுதல் நிகழ்வு எந்நிலத்திற்கு உரியது என அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மருதம் மற்றும் முல்லை அப்படிங்கிறது தான் சரியான விடையா வந்து இருக்கும். முல்லை மற்றும் மருத நிலங்கள்ல தான் ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது வந்து நடக்குங்க. மேக்சிமம் முல்லை அப்படின்னு வந்து இருந்தாலும் முல்லை தான். முல்லை இல்லாம மருதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மருதம் வந்து ஆன்சரா நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. குறிஞ்சில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேன் எடுத்தல வந்து தொழிலா வந்து பண்ணுவாங்கங்க. முல்லையில வந்து ஏறுதழுவுதல், அது போக அந்த வேற என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆடு மாடு வந்து மேய்க்கிற தொழில் வந்து பண்ணுவாங்கங்க. மருத நிலத்துல வந்து வேளாண் சார்ந்த தொழில் பண்ணுவாங்க, அதாவது களை எடுத்தல் அந்த மாதிரி தொழில் வந்து பண்ணுவாங்க. நெய்தல் திணையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் அந்த மாதிரி இது வந்து பண்ணுவாங்கங்க. பாலையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழிப்போக்கர்கள் அங்க வாரவங்ககிட்ட வந்து கொள்ளையடிப்பாங்க, அதாவது என்ன சொல்லனா சூறையாடல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ள இலக்கண இலக்கிய நூல்கள் வந்து யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க, சரிதாங்க. ஆப்ஷன் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கங்க. சீவக சிந்தாமணி வராதுங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஆமாங்க, புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் ஏறுதழுவுதல் வந்து குறித்து வந்து கூறப்பட்டிருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியா வந்து பொருந்துங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். அது போக ஏறுதழுவுதல் பத்தி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏறுதழுவுதலை பத்தி கலித்தொகையில ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. எழுந்தது துகள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து காளை வந்து ஒருத்தனை குத்த போகிற மாதிரி போகுங்க, கழுத்தை கீழே சாய்க்கும், அதை பார்த்து கலைஞினர் பலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு கலித்தொகை பாடல். அது போக சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் அதுக்கான ஏறுதழுவுதல் நடந்ததற்கான குறிப்புகள் வந்து இருக்குங்க. அது போக எருது கட்டி அப்படின்னு வந்து இந்த ஏறுதழுவுதல் வந்து அழைக்கப்படுது. எருது கட்டி அப்படின்னு கண்ணுடையம்மன் பல்லுல வந்து அழைக்கப்படுதுங்க. ஏறுதழுவுதலை குறித்து பல்லு இலக்கியமும் கூறியிருக்கு அப்படிங்கிறது இது மூலமா வந்து நமக்கு வந்து அறிய முடியுதுங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க வந்து கேட்டிருக்காங்க. கூற்று 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை குதிரைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறுங்க, மாடுகள் அப்படின்னு வந்து வரணும், அதை வந்து குதிரைகள்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகி உள்ளது ஏறுதழுவுதல் நிகழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, முல்லை மற்றும் மருத நிலங்கள்ல தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைஞ்சிருக்கு ஏறுதழுவுதல் நிகழ்வு. அதன் வெளிப்பாடாக நம்ம இன்றும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஏறுதழுவுதல் நிகழ்வை வந்து வெகு சிறப்பா தமிழ்நாடு அரசு வந்து நடத்தி வந்து சிறப்பிக்குங்க. அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரியா இருக்குங்க. அப்படிங்கிற கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும், ஆப்ஷன் பி. 4வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேஷ் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணம் உற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதாற்கல் ஒன்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. மித்த ஆப்ஷனுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பார்க்கலாம். திண்டுக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே அங்கே வந்து பூட்டு நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது வந்து ஃபேமஸ்ங்க. திருநெல்வேலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு
பாடமே நமக்கு வந்து உண்டுங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருப்பாருங்க. திங்கள் நாள் மல்கு திருநெல்வேலி அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது போக தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சேக்கிலார் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி திருநெல்வேலிக்கு பல்வேறு சிறப்பு. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி தூத்துக்குடியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து உப்பள தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்குங்க. உப்பு வந்து அதிகமான அளவில் வந்து அங்கே வந்து விளைவிக்கப்படுதுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேலத்தை பொறுத்தவரை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாங்கனி நகரம் அப்படின்னு வந்து சேலம் வந்து அழைக்கப்படுதுங்க. அதனால தான் நமக்கு சின்ன குழந்தைங்க பாடல்ல கூட உண்டு. சேலத்து மாம்பழம் சித்திக்கும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் கூட நமக்கு உண்டுங்க. அதனால சேலம் வந்து மாங்கனி நகரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. கூடுதல் தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐம்பெருங்குழுவை வச்சு கேட்டிருக்காங்கங்க. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பொருந்தாதது வந்து எதுன்னு வந்து கேட்டிருக்காங்கங்க. அமைச்சர், சடங்கு செய்விப்போர் அப்படின்னு வரணும். இது வந்து ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். சடங்கு செய்விப்போர் அப்படின்னு வரணும். படைத்தலைவர், நகரமாந்தர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகரமாந்தர் அப்படிங்கிறது பொருந்தாதது. ஏன்னா மற்றது ஃபுல்லாக ஐம்பெருங்குழுவில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நகரமாந்தர் அப்படிங்கிறது என் பெயர் ஆயத்தில் வந்து வருங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்கிடக்கூடாது. ஐம்பெருங்குழுவில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு முறை கேட்டு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அல்லது ஒற்றர் அப்படின்னு வந்து இந்த 5ம் தாங்க எதில் வரும், ஐம்பெருங்குழுவில் வரும். என் பேர் ஆயத்தில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் அப்படிங்கிறதெல்லாம் எதில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா என் பெயர் ஆயத்தில் வரும். ரெண்டுத்தையும் வந்து குழப்பிக்கிடாமல் இருங்க. இதிலிருந்து நமக்கு வந்து கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அடுத்த கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என் பெயர் ஆயத்தை வச்சு தான் கேட்டிருக்காங்க. என் பெயர் ஆயம் அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன். அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னா, தூதர் அப்படிங்கிறது வந்து ஐம்பெருங்குழுவில் தாங்க வரும். என் பேர் ஆயத்தில் வந்து வராது. அதனால ஆப்ஷன் 4 மட்டும் அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து இருக்கும். 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கும் 4 மட்டும், ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்குங்க. 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், இவ்வரிகள் எண்ணூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கிடையாதுங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆன்சரை வந்து கொடுக்க வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு மணிமேகலை அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வந்து இருக்குங்க. மணிமேகலை தான் சரியான விடை. இதுக்கு சீவக சிந்தாமணிக்கு பதிலாக மணிமேகலை வந்து ஆப்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். இது வந்து ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேங்க. சரி, அடுத்த கொஸ்டின். சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னா, இளங்கோவடிகள். செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் கிட்டத்தட்ட சமகாலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த தகவல் தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கலித்தொகையை பொறுத்தவரை களிப்பாக்களால் வந்து ஆனதுங்க. அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலித்தொகை அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா, வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு உண்டு. களிப்பா அப்படின்னா அது துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா வந்து என்ன அப்படின்னா தூங்கல் ஓசை. வெண்பா வந்து செப்பல் ஓசை. ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலித்தொகை ஃபுல்லாகவே துள்ளல் ஓசையில் வந்து அமைஞ்சிருக்குங்க. களிப்பாக்களால் தான் ஆனது. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறுங்க. மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இது மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரிதாங்க. இது மணிமேகலை துறவு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இந்நூல் சமண சமயத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறு. இது பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு முதல் பௌத்த நூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. மணிமேகலையின் 3வது காதை விலாவரை காதை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறு. முதலாவது காதையே என்ன காதை தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலாவரை காதை தான். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். ஆப்ஷன் பி. 9வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் தாங்க. கூற்று கொடுத்து எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறுங்க. மணிமேகலை தான் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படிங்கன்னு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் சிலப்பதிகாரம்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மணிமேகலை அப்படிங்கிற நார்மலாக பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மணிமேகலை தாங்க. இது 30 காதைகளை உடையது. ஆமாங்க, சரிதாங்க. இது 30 காதையை உடையது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். 10வது கேள்வி பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆதிச்சநல்லூர் அங்கே வந்து கிடைத்த பொருட்களை வச்சு கேட்டிருக்காங்க. முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது வந்து சரியான விடையாக இருக்கும். இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்குங்க. கீழடியில் வந்து என்ன கிடைச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுடுமண் பொருட்கள் வந்து கிடைச்சிதுங்க. கீழடியில் வந்து என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுடுமண் பொருட்கள் வந்து கிடைச்சிது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில், மதுரை அருகில் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக சொல்லணும்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் தாங்க என்னது வருது அப்படின்னா நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி மையம் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரிக்கமேடை பொறுத்தவரை எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமாபுரி மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் வந்து இருக்குதா போட்டிருக்காங்கங்க. பல்லாவரம் பொறுத்தவரை எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம்ங்க. தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கற்கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாதது அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே சேமாக பொருந்தி இருக்கு. ஆப்ஷன் டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அறிவை விரிவு செய் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தாங்க. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். இதுல கம்பராமாயணம், திருவாசகம், சிலப்பதிகாரம் இதுல ஒவ்வொன்றுலையுமே பட்டிமண்டபத்தை பற்றி குறிப்புகள் வந்து இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பின்னாடி வந்து பார்ப்போங்க. சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க. கூற்று 1 வந்து என்ன அப்படின்னா பன்னரும் கலைத்தெறி பட்டிமன்றம் என்று எது வந்து திருவாசகம் குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறுங்க. கலைத்தெறி அப்படின்னு வச்சு வந்துட்ட மூலமாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா கம்பராமாயணம் அப்படின்னு. பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகம் குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. சரிதான். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க. கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லெழுத்துக்கள் அதாவது வல்லின எழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறுங்க. மொழிக்கு முதலில் வரும். க, ச, த, ப அதாவது இப்போ கடுகு அப்படின்னு ஒரு எழுத்தை வச்சுக்கோங்க. அதில் வந்து க அப்படிங்கிற எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வந்து வருது. ஆனால் இவங்க வராதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறாக இருக்குது. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. புணரும்.
புணரும்னு வரணும், புணராதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் தவறு அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க. புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. புணர்ச்சியை வந்து ரெண்டா வந்து பிரிக்கலாங்க. இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னு வந்து ரெண்டா வந்து பிரிக்கலாங்க. இந்த விகார புணர்ச்சியை வந்து அடுத்து வந்து மூணா வந்து பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு வந்து மூன்றா வந்து பிரிக்கலாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ சொன்னதுதான் 3 வகைப்படும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க வல்லினம் மிகும் இடத்தை வச்சு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இ எனும் சுட்டெழுத்துக்கு பின்னும், அந்த இந்த எனும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும், ஏ எனும் வினாவெழுத்துக்கு பின்னும், எந்த எனும் வினா சொல்லுக்கு பின்னும் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, வல்லினம் வந்து மிகும் சரியாதாங்க இருக்கு. கூற்று 1. கூற்று 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறுங்க, வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகையில வந்து வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. சரிதான், வல்லினம் மிகும் தான். ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1, 3, 4 சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. 20வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. கூற்று 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கேய மாடுகள் ஏறு உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அத்தோடு மட்டுமல்லாமல் ஏறுதழுவுதல் நிகழ்விற்கும் பெயர் பெற்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியாதாங்க இருக்கு. ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க. 21வது கேள்வி என்னன்னு பாருங்க. மேடும் பள்ளமும் இதில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மேடும் பள்ளமும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வெளிப்படையா வந்திருக்கு. அதுவும் 2 முறை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது எண்ணுமையில வந்து வரும். இதே மேடு பள்ளம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கும். அது வந்து உண்மை தொகையில வந்து வருங்க. இதே மேடும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முற்றுமையில வரும். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எண்ணுமை அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆசிரியர் வந்து என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வரும். சரியாதாங்க பொருந்தி இருக்கு. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மா ராசமாணிக்கனார். சரியாதாங்க பொருந்தி இருக்கு. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கா ராஜன். இதுவும் சரியாதாங்க இருக்கு. தமிழர் சால்புன்னு வரணும், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். தமிழர் சால்பு யாரு அப்படின்னா சு வித்யானந்தன். இதுவும் சரிதாங்க. மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். ஆப்ஷன் டி. இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடைங்க. இருபத்தி 3வது கேள்வி பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்னும் குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமை அணி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஏன் அப்படின்னா போல அப்படிங்கிற உவம உருபு வந்து வெளிப்படையா வந்து வந்திருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இது என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமை அணி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. இந்த குறட்பால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோண்ட தோண்ட நீரானது சுரக்கும், அதும்போது கற்க கற்க அந்த கல்வி வந்து சிறக்கும் அப்படிங்கிறது தாங்க இதோட பொருளா வந்து இருக்கும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா கூறப்படுறதுனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணியில வந்து வருங்க.
அடுத்து வந்து பிரிது மொழிதல் அணின்னு கொடுத்துருக்காங்க. இது பிரிது மொழிதல் அணிங்க. பிரிது மொழிதல் அணி. இந்த பிரிது மொழிதல் அணியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தரையில் ஓடுற தேர் வந்து கடலில் ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. ஊமை மட்டும் கூற வந்த பொருளை வந்து விளக்கியிருப்பாங்க. அப்படி கூறப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து பிரிது மொழிதல் அணியில் வரும். ஊமை அணிக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த குறளே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். உருவக அணியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருவக அணியில உவமேயம் இரண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது உருவக அணியில வந்து வருங்க. சரி, அடுத்து வந்து பார்ப்போம் வாங்க. பெருமை ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் எனும் குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. ஓவுதல் வேண்டும் ஒளிமால்வும் செய்வினை ஆதும் என்னும் அவர் என்னும் குறள் எந்த அதிகாரத்துல வந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வினை தூய்மை ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க. மற்ற அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குறள் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் வாங்க, பார்க்கலாம் என்ன அப்படின்னு. இப்போ வினை தூய்மையிலே இப்போ இந்த ஓவுதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர், அதுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை வந்து ஒதுக்கி வைக்கணும், அதாவது புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கங்க. அதான் அதோட பொருள். கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தை பொறுத்தவரை என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு 4 குறள் கிட்ட கொடுத்துருப்பாங்கங்க. அதில் ஒரு குறள் வந்து நம்ம என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக்லையும் 10 குறள் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு புக்கில் கொடுத்த குறள் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து 9ஆம் வகுப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது தான். செல்வத்தில் சிறந்த செல்வம் செவியால் கேட்டறியும் செவிச்செல்வம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கங்க வள்ளுவர். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்த செல்வம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த குறள் வந்து ஒரு அணிக்கு வந்து எக்ஸாம்பிளா வருங்க. அது என்ன அணி அப்படின்னு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றாடல். இந்த ஒற்றாடலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றொரு ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க அப்படின்னு வந்து முடிவு செய்ததுதான் இதோட பொருளா வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு ஒற்றன் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு செய்தி சொல்றான் அப்படின்னா அதை நீங்க அப்படியே பூர்வமா வந்து நம்பிடக்கூடாது. இன்னொரு ஒற்றன் மூலமா அதை வந்து செய்தி உண்மைதானா அப்படின்னு வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருளா வந்து இருக்குங்க. வினை தூய்மைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, ஒற்றாடலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, கேள்விக்கும் பார்த்தாச்சு. இப்போ பொறையுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரத்துக்கு கீழே தாங்க நம்ம இப்போ மேல ஒரு குறள் பார்த்தோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு. இந்த குறள் வந்து என்ன அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்னு கூட கேட்கலாம். பொறையுடைமை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் இயந்திரம் எப்போது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1959 அப்படிங்கிறது தான் சரியான விடையா வந்து இருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி 1939 முதல் ஒளிப்படியை வந்து சிஸ்டர் கால்சன் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் கால்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏடிஎம் இயந்திரத்தை கண்டறிந்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படிங்கிறது தான் சரியான விடையா வந்து இருக்குங்க.
இவர் வந்து எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜான் ஷெப்பர்ட் பாரன் 1967 ஜூன் 27 அப்படின்னாங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எந்த வங்கிக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பார்க்லேஸ் வங்கிக்காக வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த வங்கி வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லண்டன்ல வந்து இருக்குங்க. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் கால்சனை பற்றி சொல்லியாச்சு. ஏன்னா அவர் வந்து ஜெராக்ஸ் இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. ஹாங்க் மானஸ்கி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 1985 ஹாங்க் மானஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கிற கருவியை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹாங்க் மானஸ்கி. மைக்கேல் ஆல்ட்ரிச்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இணைய வணிகத்தை 1979 வந்து அறிமுகப்படுத்தினாருங்க மைக்கேல் ஆல்ட்ரிச். தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூடுதல் தகவல். சரியான விதையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து 28வது கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். 1846 ஸ்காட்லாந்தை சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் ஸ்பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. கூற்று 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோவன்னி காசிலி பாண்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை வந்து உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. ஆஷ்வின் ஆல்ட்ரிச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறுங்க. ஆஷ்வின் ஆல்ட்ரிச்னு இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்டு அப்படின்னு வந்து வரணும். ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்டு அப்படிங்கிறவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்துல வந்து காப்புரிமை பெற்றிருந்தார் அப்படிங்கிறது தான் சரியான விடையா வந்து இருக்கும். இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தாங்க. கூற்று 4 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1990 டீம் பெர்னஸ்லி அப்படிங்கிறவர் www அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வையக விரிவு வலை, அதை வந்து உருவாக்கினாரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். 29வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை அப்படிங்கிற வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைரமுத்துவை பற்றி பார்க்க போனீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் தேனி மாவட்டம் மெட்டூர்ல வந்து பிறந்தவருங்க. இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காண்டி 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவோட சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை வந்து 7 முறை வாங்கியிருக்காரு. மாநில அரசுக்கான தேசிய விருதினை வந்து 6 முறை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மு மேத்தாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோழ நிலா, மகுட நிலா அப்படிங்கிற நூல்களை வந்து எழுதியிருப்பாருங்க. அதனால மு மேத்தா அவர்களும் நம்மளுடைய பாடப்பகுதியில முக்கியமானவர்கள். மீ ராஜேந்திரனோட நூல்களும் வந்து நிறைய இருக்குங்க. அதை வந்து அடுத்தடுத்த வகுப்புகளை வந்து நம்ம விரிவாகவே வந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ சும்மாவே வந்து லென்த்தியாக வந்து போயிட்டு இருக்கு. அதனால எல்லாத்தையும் வந்து நம்மளால விளக்க முடியல. வாங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். மீ ராஜேந்திரனோட நூல்கள், உங்களுக்கு தெரிந்த நூல்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனுடன் ஆவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். தொல்காப்பியம் வந்து யாரால வந்து எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொல்காப்பியர் வந்து ஓரறிவு உயிர், இரண்டறிவு உயிர், மூன்றறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐந்தறிவு, ஆறறிவு அப்படின்னு வந்து வகைப்படுத்தி இருக்காருங்க. அது ஒரு பாடல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல்ல இருந்து ஒரு வரியை தாங்க கொடுத்து நமக்கு வந்து கேள்வியா வந்து கேட்டிருக்காங்கங்க. புறநானூரை பத்தி பாத்தீங்க அப்படின்னா, தமிழர் வாழ்வியலோட கருவூலம் அப்படின்னே வந்து அழைக்கப்படுதுங்க புறநானூறு. நன்னூல் வந்து என்ன அப்படின்னா, தொல்காப்பியம் மாதிரியே ஒரு இலக்கண நூலுங்க. பவனந்தி முனிவரால வந்து எழுதப்பட்டதுங்க. புறப்பொருள் வெண்பாமாலை என்னது அப்படின்னா, தமிழர்களோட வெற்றி, வீரம், கொடைச்சிறப்புகளை பத்தி வந்து குறிப்பிடுங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வளவன் ஏவா வான் ஊர்தி என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
தொல்காப்பியம் தாங்க ஆன்சர். அகநானூறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்திணை பற்றிய 400 பாடல்களை கொண்டது அகநானூறுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நச்சினையை பொறுத்தவரை நல் பிளஸ் திணை அப்படின்னு வந்து பிரிப்பாங்கங்க. இதுவும் வந்து நச்சினையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 400 பாடல்களை உடையது 8 தொகை நூல்கள்ல ஒன்று அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழ்காணும் கூற்றை சரிபார்க்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர்ல வந்து பிறந்தவர், சரிதாங்க. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள்ல ஒன்றான பத்மபூஷன் விருதினை வந்து பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர், சரிதாங்க. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதினை வந்து 7 முறை, 8 முறைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு, 7 முறை. மாநில அரசின் விருதினை வந்து 6 முறை தாங்க வாங்கியிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 3 மட்டும் தவறு அப்படிங்கிறது நமக்கு சரியான விடையா வந்து இருக்குங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் எத்தனை இயல்களையும் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை அதிகாரம் எத்தனை இயல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மற்றும் 27, 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் வந்து கொண்டு இருக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழ்காணும் கூற்றுகளை வந்து ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இஸ்ரோவோட 9வது தலைவர் சிவன். ஆமாங்க, இஸ்ரோவோட 9வது தலைவர் தான் சிவன். இஸ்ரோவோட தலைவர் பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் எனும் சிறப்புக்கு உரியவர். ஆமாங்க, 2015ஆம் ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. ஆமாங்க, ஆன்சர் வந்து மேற்கண்ட கூற்று 1, 2, 3 சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையா வந்து இருக்கும், ஆப்ஷன் சி. 35வது கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 வந்து என்ன அப்படின்னா விக்ரம் சாராபாய் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கை ஏவுதலுக்கு வந்து காரணமா இருந்திருக்காருங்க. இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்துல வந்து செயல்பட்டு வருதுங்க. செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்கள்ல 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றும் இவருடைய முயற்சியினால்தான் இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரிதாங்க. மேற்கண்ட எதுவும் தவறில்லை, ஆப்ஷன் டி சரியான விடையா வந்து இருக்குங்க. கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தாரா என்னும் செயலி செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே வந்து கணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, சரிதாங்க. காரணம் வந்து இச்செயலை கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். மீன்கள் அதிகமாக உள்ள பகுதியை வந்து காட்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னா தவறா வந்து இருக்குங்க. இது வந்து எதுக்குள்ள காரணத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேவிக் அப்படிங்கிற ஒரு செயலி வந்து இருக்குங்க, மீனவர்களுக்கான செயலி. இந்த நேவிக் அப்படிங்கிற செயலி வந்து என்ன செய்யும் அப்படின்னா கடல்ல வந்து எல்லை தாண்டி மீன் பிடிச்சாலும் மீனவர்களை வந்து எச்சரிக்குங்க. அது போக மீன்கள் எந்த இடத்துல வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து காட்டுங்க. இதுக்கு பயன்படுத்துறது தான் நேவிக். சித்தாராவுக்கு உள்ள காரணத்தை வந்து கொடுக்காம நேவிக்குள்ள காரணத்தை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். 37வது கொஸ்டின் வாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. இவர் இஸ்ரோல 1984ஆம் ஆண்டு முதல் வந்து பணியாற்றிட்டு வராங்க. 2012 இமேஜிங் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக வந்து பணியாற்றியிருக்காங்க, கரெக்ட் தான். கூற்று 1 வந்து சரியாதாங்க இருக்கு. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகல திட்டத்தின் இயக்குநராக அருணன் சுப்பையா வந்து பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதாங்க. கூற்று 3 என்னன்னு பாருங்க. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் வளர்மதி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, தவறுங்க. இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும்.
வளர்மதி அவர்கள் வந்து அப்துல் கலாம் விருது தாங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. கூற்று 4 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை. இவர் கையருகே நிலா என்ற நூலையும் வந்து எழுதியிருக்காங்கங்க. ஆமாங்க, இது வந்து சரியாக தான் இருக்கு. கூற்று 1, 2, 4 சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் டி வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சராக வந்து இருக்குங்க. 38வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது வந்து சரியான விடையாக வந்து இருக்குங்க. விழி தொடரில் வல்லினம் வந்து மிகாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டு தாங்க. எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் வந்து மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்து என்ன அப்படின்னா எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எழுவாய் தொடரில் வந்து மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணா வா இதில் வந்து வல்லினம் வந்து எந்த இடத்துலையும் மிகலை. அப்படி பார்க்கும்போது எழுவாய் மிகாது அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். விழி தொடரில் வல்லினம் மிகாதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. விழி தொடரில் சொல்லும்போது எக்ஸாம்பிள் கண்ணா வா அப்படின்னு சொன்னால் கண்ணன் வந்தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து எழுவாய் தொடரில் வரும். கண்ணா வா அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது வெளித்தொடரில் வந்து வருங்க. அப்படின்னு பார்க்கும்போது வெளித்தொடரில் வல்லினம் மிகாது சரியாக தாங்க இருக்குது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறுங்க, மிகாது. வல்லினம் வந்து எழுவாய் தொடரில் வந்து மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க, மிகாது. வெளித்தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது மட்டும்தாங்க கரெக்டாக வந்து இருக்குது. மற்ற 3ம் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி 1, 3, 4 தவறு அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிக்கும் சிங்கமே என்ற வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாருடையதுங்க. தவறானதை கண்டறி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் சரியாதாங்க இருக்குது. கடல் மயில் அப்படின்னா என்னது நாட்டிக்கல் மயில். ஏவுகணை அப்படின்னா என்னது மிசைல் சரியாதாங்க இருக்குது. பயணியர் பெயர் பதிவு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பாஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க, தவறுங்க. பாஸ்போர்ட்னா என்ன அப்படின்னா கடவுச்சீட்டு அப்படிங்கிறது தான் சரியான இதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பயணியர் பெயர் பதிவுக்கு போய் பாஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. பொறுத்துக்க பாருங்க. பெண்மை புரட்சி வந்து யார் உருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் உருவாங்க. பெண்மை துணிவை பொறுத்தவரை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வருவாங்க. பெண்மை உயர்வை பொறுத்தவரை பண்டித ராமாபாய் அவருங்க வந்து வருவாங்க. பெண்மை சிறப்பை பொறுத்தவரை ஐடா சோபியஸ் கட்டர் வந்து வருவாங்க. பெண்மை அறிவை பொறுத்தவரை சாவித்ரிபாய் பூலே அவங்க வந்து வருவாங்கங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 5, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து இருக்குங்க. கீழ்காணும் கூற்றை வந்து காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். மறைமலை அடிகள் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஆவார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டு தாங்க. இவரது நூல்கள் வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதாங்க. ராஜேஸ்வரி அம்மையாருடைய நூல்கள் சூரியன், பரமாணு புராணம், அறிவியல் நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. அது போன்ற அறிவியல் நூல்களை வந்து எழுதியிருக்காங்க, சரிதாங்க. கோத்தாரி கல்விக்குழு 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, சரிதான். சாரதா சட்டம் 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, சரிதாங்க. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி மற்றும் திருமண உதவி தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது, சரிதாங்க. மற்றும் ஈவேரா நாகமை இலவச கல்வி உதவி திட்டம் 10ஆம் வகுப்பிற்குரியது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, தவறு. இந்த இடம் வந்து 10ஆம் வகுப்பிற்கு உரிய கல்வித்தரத்துக்கு அந்த உதவித்தொகை வந்து கொடுக்க மாட்டாங்க. பட்டப்படிப்பு தரம் அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் சரி அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க.
கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல புதர்வல்கள் விளைதல் இல்லை என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தாங்க. குடும்ப விளக்கு அப்படிங்கிற டாபிக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. கல்வி இல்லாத பெண்கள் எது கூட ஒப்பிடுதாங்க அப்படின்னா கலர் நிலத்துக்கு கூட பாரதிதாசன் அவர்கள் வந்து ஒப்பிடுதாருங்க. அந்த இடத்துல நல்ல புல், கலர் நிலத்துல புல் தான் விளைய முடியும், நல்ல புதல்வர்கள் நல்ல மகள்களை பெற்றெடுக்க இயலாது அப்படிங்கிறத வந்து பாரதிதாசன் வந்து குறிப்பிடுதானுங்க. 44வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவாது காய்க்கும் மரமுல நன்கு அறிவார் மூவாது மூத்தவர் நூறுவல்லார் தாவா என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். திரிகடுகத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகம் அப்படிங்கிறது வந்து 3 மருந்து பொருட்களால் வந்து ஆனப்பட்டதுங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி. 7ஆவது பார்த்தீங்க அப்படின்னா 7 பொருட்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 6 பொருட்களை ஆன ஒரு மருந்து பொருள் தாங்க. ஆனால் 6 அற கருத்துக்களை வந்து கூறுவதனால அது வந்து 7ஆதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. சிறுபஞ்ச மூலத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிறிய வேர்களை வந்து குறிப்பிடுவாங்கங்க. அதுபோல் 5 அடிகளால் 5 சிறிய கருத்துக்களால் மனிதனோட அறியாமையை வந்து போக்குறதுனால இது வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுங்க. களவழி 40 அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னார் 40, இனிய 40, இனியவை 40, களவழி 40 அந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து சிற்றிலக்கிய நூல்களில் வந்து வருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார். சரிதாங்க. 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டத்தும் பெற்றவர் வந்து யாருன்னா பாரதியார். சரிதாங்க. 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலீலியோ அப்படிங்கிறது சரியான விடைங்க. 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்தின் தமிழக கவிதைகளை வந்து அனுப்பியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விக்டர் கியூகோங்க. இதுவும் சரிதாங்க. ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை, ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சருங்க. சரியான கூற்றை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. சரிதாங்க. சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஓர் விளக்கு என்பது புகழ்பெற்ற அண்ணாவின் பொன்மொழிகளுள் ஒன்று. ஆமாங்க, அண்ணாவோட புகழ்பெற்ற பொன்மொழி தாங்க அது. தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்படுபவர் காமராஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறுங்க, அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஹோம் ரூல், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. கூற்று 3 மட்டும் வந்து தவறா இருக்கு. கூற்று 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடையா வந்து இருக்குங்க. கீழ்காணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களை அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா கதே. கரெக்டு தாங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணாங்க. 2 கூற்றும் சரியாதாங்க இருக்கு. கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையா வந்து இருக்குங்க. கீழ்காணும் கூட்டுகளை காண்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொற்கள் வந்து தமிழில் மிகுதியாக இல்லை அப்படின்னு கூட்டு 1 கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். ஆமாங்க, சரிதாங்க. கூட்டு 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ கூட்டு 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். பொருந்தாததை கண்டறிக. பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எதுல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூலாசிரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக்குக்கு கடைசியில வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்து இடம்பெறுங்க. அதனால நமக்கு வந்து கேள்வியில வந்து கேட்டிருக்காங்க. கல்வியின் நாடகம் வந்து யார் அப்படின்னா பிரளயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. கரும்பலகை யுத்தம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலாலா வந்து என்ன அப்படின்னா கரும்பலகை யுத்தம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. சரிதாங்க. ஓய்ந்திருக்கல் ஆகாது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கிஸ் ஐஸ்மத்தோவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தவறுங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மட்டும் தவறு அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க.
இந்த செங்கிஸ் ஐஸ்மத்தோவ் அவர் வந்து அவருடைய நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஆசிரியர் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்கங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக இந்த இடைச்சொற்களை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 48வது கொஸ்டினில் இந்த இடைச்சொற்களை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண், கல், மார், மற்று போன்றவை தாங்க இந்த இடைச்சொற்கள். இடைச்சொற்கள்னா இந்த மாதிரி மொழி பயன்பாட்டை வந்து முழுமையடைய செய்யுங்க. அதுக்கு பயன்படுகின்ற சொற்கள் வந்து என்ன அப்படின்னா இடைச்சொற்கள், கிறுகின்ற அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து இடைச்சொற்கள்லாம் வந்து வருங்க. 50வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பாருங்க. 50வது கொஸ்டின் என்ன அப்படின்னா வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை குதிரைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. மாடு. மருத நிலங்கள் கால் கொண்டு தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறுதழுவுதல் நிகழ்வு. கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஆப்ஷன் பி. எல்லா கொஸ்டின் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெரிவிங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிங்க. உங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் கொஸ்டினை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுப்போம். பரவாயில்ல, நீங்கள் வந்து நாங்கள் வந்து நீங்கள் சொல்லணுன்னா எங்களுக்கு வந்து தெரியாது. நாங்கள் பாட்டில் ஒரு வேலை வந்து டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால தாங்க உங்களோட அபிப்பிராயத்தையும் வந்து கேட்குறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.